எம்மாடி, இந்த துணிமணியை கொஞ்சம் மெஷின் தான் இருக்குதுனாலும் போட்டு போட்டு நப்பி வைக்காதீங்க. என்னால் காய வைக்க முடியல. கம்மி கம்மியாக போட்டு வைங்க. ஆமாப்பா, இந்த அம்மா காலையில போட்டு காய வச்சு எடுத்து வைக்கிறத விட்டுட்டு நைட் ஆனால் போட்டுக்கிட்டு நம்மள ராவடி கட்டுது பாரு. 2 பேரும் புலம்பாம எடுத்து காய வைங்க, சட்டுனா காத்தடிக்குது பாரு. அந்த கிளிப்பெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக போட்டு விடுங்க. அப்புறம் நைட்டு விடிஞ்சு பார்த்தோமா எல்லா துணியும் கீழே தான் கிடக்கும். இந்த மானை வேற கிடீர் கிடீர்னு மின்னிக்கிட்டு இடி இடிக்குது. மழை ஏது வருமோ என்னமோ தெரியல. நைட் ஆனால் தான் கொஞ்சம் சுடாமக்குதுன்னு நைட்டில் போட்டு போட்டு விட்டா இந்த மழை வேற வந்து பழி வாங்கி போய் மாட்டேங்குது. காலையில் 9 மணிக்காவா வெயில் அடிக்கு? தூங்கி முழிச்சு தான் அதான் மெஷினை ஆன் பண்ணி விட்டா 7-8 மணிக்கு ஆஃப் ஆகும்ல. எடுத்து காய வைக்க வேண்டியதானே. தினைக்கும் ராத்திரி ஆனால் போட்டு போட்டு விட்டுட்டு ஏன் உயிரை எடுத்துட்டு இருக்கிறான். வா பத்மினி, கடைக்கு போகலான்னு வந்தேங்க. சரி அப்படி எட்டி பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். மானை வேற இடி இடிச்சிட்டு கிடக்கு. இப்போ போய் துணியை போட்டு காய வச்சுட்டு இருக்கிறீங்க. அண்ணனை காய வைக்க விட்டுக்கிறீங்க பாவம். காலையில் ஒரு 9 மணிக்கே காலை சொயன்னு ஒத்தி எடுக்குது. எங்கே காலை வைக்க முடியுது இந்த காரையில்? மேலே மண்டையை காய்ச்சி எடுக்குது, கீழே இச்சமாட்டம் ஒத்துது. அதுதான் சரி இந்த வெய்ய காலம் முடிகிற முடிக்கும் அப்படியே ராவலை போட்டு எடுத்துக்கலாம்னு. அவங்க என்ன சும்மா தான் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அதை போன நோண்டிக்கிட்டே கிடக்குறாங்க. அதுக்கு தான் காய வைங்கன்னு சொல்லிக்கிறேன். 2 பேரும் புலம்பிக்கிட்டே காய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ தினைக்கும் இவங்களே தான் காய வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அதுவும் சரிதாங்க. நாட்டில இந்த காற்றுக்கு உணர்ந்தாலே போதும். இந்த வெயிலில் துணியும் போட்டோமா வெளுத்து போயிடுது. சரி என்ன வாங்க வந்த கடைக்கு? காலையில் வச்ச ரசம் கிடக்குது, அதோடய விட்டுறலான்னு பார்த்தேன். சரி கடிச்சிட்டு எதனா வேணுமே அப்படின்னுட்டு எதனா காய்ங்க இருந்தால் வாங்கிட்டு வரலாம், வணக்கி விட்டுறலாம். இல்லைன்னா முட்டை 5-6 வாங்கிட்டு போய் வறுத்துக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள்? நானும் இப்போ தான் போய் முட்டை வாங்கிட்டு ஓடியாந்தேன். சரி குழம்ப அப்படியே வேவிச்சு போட்டு குழம்பா வச்சு விட்டுறலாம். கடைக்கு போயிட்டு ஓடியாந்தா குப்புன்னு வேர்த்து போச்சு. அத்தான் சத்தங்கூறி உக்காந்து எந்திரிச்சு போய் அப்புறம் வேலையை ஆரம்பிச்சுக்கலான்னு. உங்களுக்கு என்னக்கா கடை எட்டி பிடிச்சா? அப்படி வாசலுக்கு போனாவே கடை. நானும் அங்காந்து வரணும், இதுக்கே எப்படி சொல்கிறீங்க? அத்தானே இந்த பிள்ளைங்க நேரத்தில் வீட்டில் தானேப்பாங்க, யாருன்னா அனுப்பிச்சி விட வேண்டித்தானே. அந்த பிள்ளைங்க எங்கே வந்ததுலேருந்து எதையாவது எழுதுறாங்க படிக்கிறாங்க. காலேஜில் ஏதோ அம்பிட்டு படிக்கிற வேலை கொடுப்பாங்களாட்டுங்கிறதுக்கு அந்த பிள்ளைங்கள ஏன் சொல்கிறதுக்கு இல்லை. அங்கேயும் போய் களைச்சி போய் ஓடியாராங்களா. சரி நம்மளால முடிஞ்ச வேலையை நாமளே செஞ்சுக்கிடலாம். என்னத்துக்கு அவங்கள போட்டு ராவடி கட்டிக்கிட்டுன்னு நானே வந்தேன். போக சொன்னாலும் போக மாட்டாளுங்க, அதுக்கு வேறு விஷயம். அதுக்கு நாம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு கிடக்கிறதுக்கு ஒரு நாமளே ஓடிட்டு வந்துடலாம். ஆமாம் எல்லா வீட்லேயும் அப்படித்தான் தான் ஒருத்திக்கிறா பாரு. நான் அப்பாவோட துணியை காய வச்சுக்கிறேன், நீயே கடைக்கு போயிட்டு வா, நான்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறா. அவங்க தான் வயசானவங்க, நாம் அறியா பிள்ளைங்க ஓட வேண்டியதுதான். சரிங்க நான் வரேன். கடையை அடைச்சி போடுவாங்க, போய் வாங்கிட்டு போகிறேன். சரி சரி. என்னம்மா கிளம்பிட்டியா? மாணிக்கு என்ன பண்ணுறாப்ல? அவர் என்ன ஆஃபீஸ்லேருந்து வரலனே, இன்னைக்கு எந்த மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாப்ல. சரிம்மா, வந்தா அப்புறம் நான் பார்த்துக்கிடுறேன். கடை பக்கம் வருவா அப்படி, அப்போ பார்த்து பேசிக்கிடுறேன். நல்லா சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு நம்மக்கிட்டயே வேலை வாங்கிட்டு இருக்கிறா இவ. ஆமாம் எல்லாமே அந்த வேட்டி சட்டை எல்லாமே நான் தானே போட்டுக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு தானே. அப்புறம் அவங்க துணி என்னமே அவங்களே காய வச்சுக்கிடுங்க. காதல உழுவாதுன்னு நினைச்சேன், உளுந்துருச்சாட்டுங்குது. அம்மாவுக்கு பாம்பு காது. ஆமா பாரு.